கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியது. இந்த விபத்தில் திராவிட மணிமகள் சாருமதி, விஜயசந்திரகுமார் மகன் விமலேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் ஓட்டுநர் சங்கர், தொண்டமானந்தம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வேஷ், நிவாஸ், சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த செலியன் ஆகியோர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சிகிச்சை பலனின்றி செலியன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே பலியான சாருமதியும் செலியனும் ஒரே சகோதரியாவர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த விபத்தினை நேரில் பார்த்தவர் கேட் கீப்பரின் அலட்சியத்தால் தான் கோர விபத்து சம்பவித்தது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் பாலாஜினா, நான் செம்மப்போம். அதாவது ரயில்வே கேட்டு செம்மப்பட்டும் சேலப்பள்ளி வாங்க கூட்டிய பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது, சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பர் வந்து தூங்கினதுனால கேட் போட விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டாதனால ட்ரெயினில் எந்த ஆரணும் வரல, எந்த ஒரு இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு இருந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர் வந்தாங்க? டிரைவர்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்க. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். எங்கள் சேடப்பாளையத்தில்? ஆமாம், எல்லாம் சேடப்பாளையம் தொண்டமானம் அங்கேருந்து வர பசங்க தான். சரி. என் பேர் பாலாஜி, செம்மப்பம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.